எனக்கு அருமையானவர்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் புதுசாக குடியேறின ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் ஜன்னல் பக்கத்தில் ஒரு புறா என்ன பண்ணிச்சுன்னா கூடு கட்டி 2 முட்டைகளை அதில் வச்சிருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எங்களுக்கு வினோதமாக இருந்துச்சு. அது எப்படி அந்த புறா நம்ம போன உடனே பறந்து போயிடும்னு யோசித்தோம். ஆனால் அது எங்களோட பழகிடுச்சு. நாங்கள் பாட்டில் சமைப்போம், அது பாட்டில் அந்த ஜன்னலில் அந்த கூடில் உட்காரும், அடகாக்கும், அப்புறம் பறந்து போயிடும். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காம ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய பறவை, பருந்து மாதிரி ஒரு பெரிய சைஸ் பறவை ரெக்கை அடித்து கொண்டு அந்த முட்டை கிட்ட நெருங்கி வந்துச்சு. நாங்கள் உள்ளேருந்து பார்க்குறோம் அதை. ஆனால் புறா எதிர்பார்க்காம ஒரு திசையிலிருந்து வேகமா அந்த பறவையோடு கூட மல்லு கட்டி அந்த பறவையோடு கூட எதிர்த்து சண்டை போட்டு அந்த பறவையை துரத்தி விட்டதை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? புறா எப்படி அந்த பறவையை துரத்திச்சு அப்படின்னு சொல்லி யோசித்தோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அந்த புறாவோட அந்த பறவை பெரிய அளவு, அது ரொம்ப வீரியம் நிறைந்ததாக ஒரு முரட்டு பறவையாக அது இருந்துச்சு. 2வது, பொதுவாகவே புறா ஒரு இன்னசென்ட் பேர்டு தான். ஆனா அது எப்படி இருந்தாலும் தன்னுடைய முட்டை என்று வரும் பொழுது அதை பாதுகாப்பதிலே புறா எவ்வளவு முயற்சி எடுத்தது என்பதை பார்த்தோம். அது எங்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தையும் அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எபிரேயர் 12:4 எப்படி வாசிக்கிறோம்னா, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று பவுல் எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் நம்மை தேவனிடந்து பிரித்து விடுகிறது, கரைப்படுத்துகிறது, மாத்திரமல்ல நம்மை தீயவர்களாய் மாற்றுகிறது. அதோடு விட்டு விடாமல் மற்றவருக்கு பயனற்றவர்களாக நம்மை அது மாற்றி விடுகிறது. பாவம் நம்ம தந்திரமாய் நுழைய முற்படும் போது எப்படி அந்த புறா தன்னால் ஆன மட்டும் பலன் கொண்டு தன்னை விட பெரிய பறவையை எதிர்த்து நின்றதோ, நாமும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி அதனால் ரத்தம் சிந்த நேரிட்டாலும் நான் அந்த பறவையை துரத்தி விடுவேன் என்று புறா முயற்சி எடுத்ததோ, அப்படியே நாமும் பின்வாங்காது சாத்தானை, பாவத்தை எதிர்த்து நின்றால் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அதை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை விட்டு எங்களை பிரிக்கவும், எங்களை தீயவர்களாய் மாற்றவும், மற்றவருக்கு பயனற்றவர்களாய் மாற்றவும் முற்படும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தாரும், தைரியம் தாரும். ஆண்டவரே, உதவி செய்யும். ஒரு பறவையே தன் முட்டையை பாதுகாக்க தன்னால் இயன்ற மற்றும் முயற்சிக்கிற பொழுது, அப்படி நாங்களும் பாவத்திலிருந்து வெளிவரவும், பாவத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்களும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும்
பரிசுத்த பவனி இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் தரிசனம் தந்து நடத்துகிறார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி வீசும் தீபமாய் வாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்